ஹாய் ஹலோ வெல்கம் டு அறுசுவை அகம் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் 1 கிலோ அளவுக்கு தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 7 காஞ்ச மிளகா, காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். இந்த காஞ்ச மிளகாவை நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே சேர்த்தே ஊற வச்சிடலாம். ஈஸியாக அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிற டைமில் காஞ்ச மிளகா அரைக்கும் பொழுது கூட ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். காஞ்ச மிளகா காரம் பத்தலைன்னா நம்ம வெறும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 400 கிராம் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்துக்கிறேன். உடச்சக்கடலையை பொடி பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன். வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக பொடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிறையா வெண்ணெய் எடுத்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கழுவி எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உடச்சக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். உடச்சக்கடலை மாவு ஃபைனாக பவுட்ரு மாதிரியே வந்தால் போதும், அதை ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதே ஜாரில் நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்த மாவையும் நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்ச மிளகாவுடைய கலர் நல்லா தெரியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லா பொருளையும் அரிசி மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அரிசி மட்டும் 1 கிலோ எடுத்துருக்குறோம். ஆனால் கூட சேர்த்துக்கிற கடலைப்பருப்பு, உடச்ச கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்தா 1.5 கிலோ கணக்கு வந்துடும். மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் உடச்சக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடச்சக்கடலை மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா மாவு வந்து டைட் ஆகிடும். மொத்த மாவையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் இந்த மாவோடு மிக்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு மாவோடைய தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பை வந்து திருப்பி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கிறேன். நீங்களும் மாவை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் தட்டையை வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி இந்த கவரில் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தட்டை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான அனலில் வச்சு பொரிச்சு எடுங்க, ஏன்னா உள்ளே வந்து வேகணும். ஸோ இப்போ நம்ம தட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இதனுடைய ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகவே கமகமன் இருக்குது. நம்ம தட்டை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த 1 கிலோ மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 தட்டையாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.